எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரும் மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சாலை விபத்துகள் மற்றும் எலும்பு முறிவுகள் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். அவங்களே நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. நேயர்களே, சாலை விபத்துக்கள் மற்றும் எலும்பு முறிவுகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 227177 227523. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சாலை விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம்? சாலை விபத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, சாலையில் வந்து யாரெல்லாம் வந்து போகிறாங்களோ, லைக் யூஸ்வலாக பைக்கில் போகிறது, காரில் போகிறது, சைக்கிளில் போகிறது, இல்லை சில டைமில் பெடஸ்ட்ரியன் நடந்து போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து விபத்துகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ரிகாஷன்ஸ் லைக் பைக்கில் போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது, காரில் போனால் கொஞ்சம் ஒரு மாடரேட் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறது, வேறு நடைபாதையில் நடந்தோ இல்லைனா நடு ரோட்டில் நடந்து போகாமல் கொஞ்சம் பார்த்து கவனித்து சைடுலாம் பார்த்து நடந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு விபத்துகளை அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், யூஸ்வலாக நீங்கள் பார்க்குறதுல எந்த வயதினர் சாலை விபத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? வயது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் பாதிக்கப்படலாம். பட் ஆனால் வந்து காமனாக பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஏஜ் குரூப்னா 15, 16, 18 வயது முதல் 40 வயது வரை இருக்கிற பீப்புளுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த சாலை விபத்துக்களில் யூஸ்வலாக என்னென்ன மாதிரி ஊன்ஸ், அதாவது என்னென்ன மாதிரி காயங்கள்லாம் வரும்? சாலை விபத்துகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலை விபத்து வந்து கீழே ஒருத்தர் வந்து வண்டியிலேருந்து விழுறாரு, இல்லை ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுதுன்னா நாங்கள் வந்து எங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் 3ஆக பிரிப்போம். லோ வெலாசிட்டி, மீடியம் வெலாசிட்டி, ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸ்ன்னு. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வழுக்கி விழுறது வந்து கொஞ்சம் லோ வெலாசிட்டி இன்ஜுரி. அதுக்கு என்னென்ன அடிப்படுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சிரைப்பு, ஒரு ரத்த கட்டுறது எங்கேயாவது கட்டியிருக்கோம், ஒரு சின்ன ஒரு காயம். சின்ன காயம்னா ஒரு லெஸ் தென் 1 or 2 சென்டிமீட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே கொஞ்சம் ஹை லெவல் இன்ஜுரிஸ் லைக் பைக் வர்சஸ் கார் வந்து ஒரு பைக்கில் மோதிடுச்சு, ஒருத்தர் தூக்கி எறியப்படுகிறார், அந்த மாதிரி ஆட்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடங்களும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தலையில் மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்படலாம். செஸ்ட் நிமோதராக்ஸ், ஹீமோதராக்ஸ்ன்ற மார்பன் செஸ்ட் ரீஜனில் இருக்க எலும்புகள் அது எல்லாம் பாதிக்கப்படலாம். வயிறுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகலாம். எலும்பு பார்த்திங்கன்னா தொடை எலும்பு, கால் எலும்பு, கை எலும்பு, பாத எலும்பு எல்லாமே அடிப்பட வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எப்படி விழறான்றதை பொறுத்து இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஒரு கடுமையான சாலை விபத்துக்குள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க டாக்டர்? கடுமையாக ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஒரு ஸ்பாட்டில் நடக்குது, சாலை விபத்து நடக்குதுன்னா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களால இமீடியட்டாக அந்த இடத்துலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க கை காலை இதில் மாட்டிகிட்டு இருக்கலாம், லைக் வண்டிகளையோ இல்லைனா கார்லேயோ அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கலாம். அவங்க தலையில் அடிப்பட்டதாக அவங்க அன்கான்ஷியஸாக லைக் போதை வந்து கொஞ்சம் குறைஞ்சி இருக்கலாம், இல்லை மாறி இருக்கலாம். ஸோ இதனால் அவங்களோட ரெமடி லைக் எந்திரிச்சு வந்து நம்ம மருத்துவர்கிட்ட போகணும், இல்லை எந்திரிச்சு வெளியே வரணும், அந்த மாதிரி விஷயங்களே அவங்களால பண்ண முடியாது. சுற்றி பப்ளிக் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சாலை விபத்துக்கள் ஏற்படுற இடத்துலையோ இல்லை ஏற்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் மெயினாக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஆம்புலன்ஸ் வரத்துக்கு வழி ஏற்படணும். இப்போ பாண்டிச்சேரி மாதிரி சிட்டியில் பயங்கரமாக டிராஃபிக் இருக்க ஏரியாவில் நீங்கள் ஒரு தனியாக ஒரு டிராஃபிக் உருவாக்கிட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் வரத்துக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ பப்ளிக் வந்து அந்த இப்போ ஸ்பாட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஆட்டோலையோ இல்லை அவங்க ஓன் வெஹிக்கிள்லையோ ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது ரெஃபர் பண்ணுறது ட்ரை பண்ணணும். யூஸ்வலாகவே சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் லைக் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுறது, ஃபோன் பேசிட்டே வாகனம் ஓட்டுறது, இதெல்லாம் ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு இது ஆபத்தானதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இதை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சாலை விபத்து ஏற்படுதுன்னா பாதி பேருக்கு மேலே எதர் ஆல்கஹாலிக், பாதி பேருக்கு மேலே கீழே விழுறவங்க பார்த்தீங்கன்னா மது அருந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸ்னஸே குறையிற அளவுக்கு மது அருந்துவாங்க சில பேர். அவங்களால தான் இது ஆகும். அப்போ அவங்களுக்கே வந்து ஒன்று கீழே விழலாம், இல்லை அவங்க போகிற வேகமான விஷயத்தால் பக்கத்தில் இருக்கிற வண்டியில் இருக்கவங்களும் தடுக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபோன் பேசிட்டு போகிறதுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் நிறைய விஷயத்தில் சொல்லிக் கொடுக்கும், லைக் டிவியில் வாகனம் ஃபோன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டாதீர்கள்னு சொல்லிட்டு. ஃபோன் பேசுகிறப்ப உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்காது, நீங்கள் ப்ராப்பராக ரோடு பார்க்க மாட்டீங்க, எங்கே பள்ளம் இருக்கும், எங்கே சைடு திரும்பணும், அதெல்லாம் கொஞ்சம் தெரியாது. கீழே விழ மாட்டேங்க கிடையாது, 1% சான்ஸ் ரிஸ்க் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த சில பேருக்கு கை போகலாம், கால் போகலாம், பார்வை போகலாம், உயிரே கூட போகலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஓகே டாக்டர், இதில் ட்ரீட்மெண்ட் உடனே இப்போ மது அருந்து விட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா
அப்படின்னா அவங்களோட ஏதோ ஒரு சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அவங்களுக்கு? அது வந்து ஒரு ஃபால்ஸ் இது எல்லாருக்கும் இருக்குது. லைக் மொதல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் கிடையாது. பேஷண்ட்டுக்கு வந்து லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன்ஸ் எதாவது இருக்குது, அதாவது உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன் எதாவது இருக்குன்னா பேஷண்ட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் நாங்கள் முன் வந்து அது அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலையிலேருந்து நாங்கள் வெளியேற்றணும். ஸோ இருந்து விட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். என்ன இப்போ அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் அதுக்கு மட்டும் பார்த்துக்கிறது அவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பேஷண்ட் வந்து டிஸ்ட்ரெயின் பண்ணி வைக்கலாம், போலீஸ்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அதனால் அது மட்டும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேஷண்ட் சைட்லேயுமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நம்ம வந்து டாக்டரை திட்டுறதோ அடிக்கிறதோ சிஸ்டரை திட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் ஈடுபடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு 100 பேர் வெயிட் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, லேசான காயங்கள் இருந்தால். அப்போ வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் மது இருந்ததால கிடையாது, அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதால இருக்கலாம். அதனால தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அதாவது ஹிடன் இன்ஜுரிஸ், மறைக்கப்பட்ட காயங்கள், அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். மறைக்கப்பட்ட காயங்கள்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயமும் தெரியாது, லேசாக ஒரு சின்ன வீக்கம் இருக்கலாம், இல்லை அந்த அடிப்பட்டவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி சிம்டமே இல்லாத மாதிரி இருக்கலாம். அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்படும். எங்கள் எதிர் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா வீட்டில் லைக் வழுக்கி விழுந்தார் ரோட்டில் போகிறப்ப, அவ்வளோதான் நடந்துச்சு. அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார், தலையில் லேசாக அடிபட்டுச்சுன்னு சொன்னார், லேசாக வீக்கம் இருந்துச்சு. அவங்க ஓகே 2-3 நாளில் சரியாயிடும் நினச்சாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி தலையில் அடிபட்டுச்சு கீழே வழுக்கி விழுந்தாங்கன்னா சப்டியூரல் ஹெமரேஜோ இல்லை இன்ட்ராக்ரனல் ஹெமரேஜ் அப்படின்னா அது மூளைக்கு சுற்றி இருக்க ரத்த கசிவுகள் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எந்த தலையில் அடிபட்டாலும் சிடி ஸ்கேன் எடுத்தாகணுன்றது இன்றைக்கி ப்ரோட்டோகால். லேசாக அடிபட்டாலும் சரி, ரொம்ப சிவியர் இன்ஜுரியாஸ் இருக்கணும் சரி, நீங்கள் வந்து உங்களால் அப்படிக்கோ இல்லைனா அரசு கல்லூரி மருத்துவமனையில் போய் நீங்கள் காமிச்சிக்கணும். வயிறு பார்த்தீங்கன்னா வயிறு பகுதியில் அடிபட்டால் கொஞ்சம் லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி தெரியும். ப்ளஸ் வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்கும், லைக் காலில் பாதத்தில் அடிபட்டிருக்கும். அவங்க பாத பிரச்சனையை மட்டும் சொல்லிவிட்டு வயிறை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வயிறுக்குள்ளேயே ரத்த கசிவு கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டு பேஷண்ட் இறந்து போகிற நிலைமையில் கூட ஆளாகலாம். ஸோ ஹிடன் இன்ஜுரிஸ்ன்றது வந்து மருத்துவர்களுக்கே கஷ்டம் தான் அதை கண்டுபிடிக்கிறது. ஸோ பேஷண்ட் ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? இல்லை, அதான் அது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்தால் ஹெட் டு எக்ஸாமினேஷன் பண்ணணும். லைக் இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் இரும்பல் சளிக்கு வந்தால் டாக்டர் உங்களை தொட்டு கூட பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு ஸ்ட்ரெத் வச்சு பார்க்கலாம், மேக்ஸிமம் மாத்திரை எழுத ஆரம்பிச்சிடுவார். இது ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்தால் நாங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணணும், பேஷண்ட்டாக இருக்கவங்க கோஆப்ரேட் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ரோட்டோகால் தான் எங்களுக்கு. ஓகே டாக்டர், இந்த ஹெட் இன்ஜுரிஸ் பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து முக்கியமான சிம்டம்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஹெட் இன்ஜுரி ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சுயநினைவை எழுந்துருவாங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லைனா சுயநினைவு வராமலே போகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் இன்ஜுரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வலிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஹெட் இன்ஜுரி வந்துட்டு இன்ட்ராக்ரனியல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு அளவில் தான் இருக்கணும். அந்த அளவு தாண்டி ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மூளை செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வலிப்புகள் வரலாம். வலிப்புகள் வரப்போ அவங்க வந்து லைக் இமீடியட்டாக வந்து அவங்க வந்து கார்டியக் அரெஸ்ட்னு பார்த்தா மூச்சு விடுறது சரி, ஹார்ட் பீட்டிங் சரி, எல்லாமே ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தலை சுத்து இருக்கா, மூக்குலேருந்து ரத்தம் வருதா, காதுலேருந்து ரத்தம் வருதான்னு கேட்போம். உங்களுக்கு மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குன்னா அப்சர்வேஷனில் இருக்க சொல்லுவோம், 1 டே ஹாஸ்பிட்டலில் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். சிடி ஸ்கேன் எடுத்துட்டும் கிளியராக இருந்துச்சுனாலும் பேஷண்ட்டை வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாட்டோம். 1 or 2 days வரைக்கும் திருப்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 நாள் 3 நாள் 1 வாரம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் அப்சர்வேஷனில் தான் இருக்கணும். ஓகே டாக்டர், இந்த கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னா என்ன? அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம்? கோல்டன் ஹவர்ஸ்னால் வந்து ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா 120 minutes அப்படின்றது கோல்டன் ஹவர். ஒரு வேஸ்குலர் இன்ஜுரி, அதாவது ஒரு ரத்த குழாய் பாதிப்பு, ரத்த குழாய்னா இப்போ தொடை கிட்ட இருக்க ஒரு மேஜர் பிளட் வெசல் வந்து கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஷாக் போகும். ஷாக்னா 5 லிட்டர் ரத்தம் தான் இருக்கும். அரை மணி நேரத்தில் 2 லிட்டர் ரத்தம் போயிட வாய்ப்பு இருக்குது. அரை மணி நேரம் தான் உங்களுக்கு. ஸோ அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்பாட்டில் யார் என்ன பண்ண முடியும்? அங்கே வந்து இது ட்ரெயின்டான டாக்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா, டாக்டர்ஸ் ட்ரெயின்டாக இருந்தாங்கன்னா அந்த டைமில் ஸ்பாட்டில் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அந்த கோல்டன் ஹவர்ஸ்னால் அந்த பேஷண்ட்டுக்கு அரை மணி நேரம் தான். வேறு சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, ஆனால் காயங்களோடு இருக்குன்னா அவங்களுக்கு கோல்டன் வித்தின் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும். காயம் இருக்கிற எலும்பு முறிவுக்கு நம்ம வந்து ஒரு 2 வாரம் 1 வாரம் கழிச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எலும்பு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மாறும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே டாக்டர், இப்போ வந்து எலும்பு முறிவு பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு எலும்பு முறிவு அப்படின்னு என்ன? நிறைய பேர் வந்து கிராக்காக இருக்கிறதும் எலும்பு முறிவு
முறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை டீட்டெயிலாக சொல்லிடுங்க. கிராக் ஆகிருக்கிறதுன்றது ஒரு காமன் டேர்ம்னா அது கரெக்ட் தான். ஆக்சுவலாக நாங்கள் டெஃபினேஷன் பார்த்து பெரியாஸ்டியம் போனுன்ற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்டிக் இருக்குது, அதை வந்து ஒரு கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் லைன் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் லைனே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அது டவுட்ஃபுல் ஃப்ராக்சர்னு கூட நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒரு டேர்ம் இருக்குது. ஹேர் லைன் கிராக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லேசான ஒரு கோடு மட்டும் தெரியும். பேஷண்ட்டுக்கு வலி வந்து அதிகமாக இருக்காமல் இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராலே இந்த ஹேர் லைன் கிராக்ஸோ இல்லை சின்னதாக ஒரு கிராக்கோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் மற்ற ஃபைண்டிங்ஸ்லாம் வச்சு தான் டாக்டர் வந்து இது எலும்பு முறிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா 2 எலும்பு முறிஞ்சு ரொம்ப தனித்தனியாக நவுந்து இருந்தால் உங்களாலே கண்டுபிடிக்க முடியும், ஓகே இது 2 எலும்பு முறிஞ்சிருக்குன்னு. லைட்டான கிராக் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் லெவல் அட்வைசஸ் பார்த்தா தான், அவங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து என்னென்ன காரணங்களால் இந்த எலும்பு முறிவு வந்து அடிக்கடி நடக்கும்? எலும்பு முறிவு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டுன்றது தான் இன்றைக்கி டாப்பிக்கு. ஆக்சிடென்ட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் போன் ஃப்ராக்சருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி ஒரு 70-80 வயசில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து வழுக்கி விழுந்துருவாங்க. அவங்க நடக்கும் போதே கொஞ்சம் தள்ளாடி நடப்பாங்க. ஐசைட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சுயநிலை கம்மியாக இருக்கலாம். அவங்க யூஸ்வலாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபால் ப்ரிவென்ஷன் மேட்ரஸஸ், ஃபால் ப்ரிவென்ஷன் ஹோம்ஸ்னே வீடை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயசுக்கு மேலே கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறவங்களுக்கு கையில் பிடிக்கிற ஹேண்ட்பாரு, அங்கே இருக்கிற அந்த வழுக்கி விழுற மேட்டு அதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு வழுக்கி விடாத மாதிரி வீட்டில் வந்து வழுக்கி விழுவாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ மேலேயோ இல்லை சோஃபா மேலேயோ குதிச்சிட்டு இருக்கும், அவங்க திடீர்னு ஸ்லிப் ஆகி விழுறது, அது ஒன் ஆஃப் த ரீசன். இது இல்லாமல் பெத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. போனில் வந்து ஒரு கேன்சர் இருக்குது, புற்றுநோய் இருக்குது, இல்லை போனுக்குள்ளே வேறு சில வியாதிகள்னால போன் வந்து வீக்காக இருக்குன்னா அவங்க வந்து லேசாக சும்மா உட்காந்தாலே எலும்பு உடையும், சும்மா லேசாக சாஞ்சாலே எலும்பு உடைஞ்சிரும். எலும்பு உடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அவங்க ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா போனோட குவாலிட்டியும் முக்கியம். போனோட குவாலிட்டி ரொம்ப வீக்காக இருந்தால் லேசாக நீங்கள் கையை பிடிச்சி லேசாக மடக்கினா கூட எலும்புடைய வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இதில் என்னென்ன வகைகள், இந்த எலும்பு முறிவுகளில் என்னென்ன வகைகள் இருக்குது டாக்டர்? கிராஸான வகைகள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃப்ராக்சர், க்ளோஸ் ஃப்ராக்சர். ஓப்பன் ஃப்ராக்சர்னால் காயத்தோடு இருக்கிற ஃப்ராக்சர் நாங்கள் ஓப்பன் ஃப்ராக்சர் நாங்கள் கிளாஸிஃபை நிறைய விதத்தில் பண்ணுவோம். லாங் போன் ஃப்ராக்சர், அதாவது ஃபீமர் டிபியா அப்படின்ற தொடை பகுதியில் இருக்க ஃப்ராக்சரு. பெல்விக் ஃப்ராக்சர், பெல்விஸ்னால் இடுப்பு பகுதியில் இருக்க ஃப்ராக்சர். அது வந்து விதவிதமான எலும்புக்கு ஏற்ற மாதிரி அந்த போனோட ஃப்ராக்சர் நேம்ஸ் வந்து சொல்லுவோம். அந்த ஒரு எலும்பே 4 விதமாக நாங்கள் பிரிப்போம். புரியுதுங்களா? உடம்புல இருக்க எலும்புகள் எல்லாத்துக்கும் சேர்த்து தனித்தனி விஷயங்கள் இருக்குது. அதில் பிரிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு ஒடிவுக்கும் தனித்தனியாக பிரிப்போம். அதில் லைட்டாக மைல்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, சிவியராக இருந்துச்சுன்னா வேறு ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி. கிராஸாக பார்த்திங்கன்னா காயம் இருக்கிற எலும்பு முறிவு, காயம் இல்லாத எலும்பு முறிவு. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஃப்ராக்சர் மேனேஜ்மெண்ட், அதாவது சிகிச்சை வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரே மாதிரி இல்லை. பெரியவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி 18 to 60 இயர்ஸ், அதை வந்து நாங்கள் யங் அடல்ட்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா 18 இயர்ஸ் மட்டும் எங்க இல்லை, 40 இயர்ஸில் யாராக இருந்தால் கூட அவங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கு தான். ஏன்னா அவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லைஃப் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் எலும்பு கூடுதல் தன்மை வந்து ரொம்ப மிகவும் அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்து வேகமாக கூடுறதால அவங்களோட மாவுக்கட்டோ இல்லைனா ஏதாவது ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறோன்னா அதோட அந்த ரெக்கவரி பீரியட் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் ஒரு குழந்தைங்கள்னா 2 வாரம் 3 வாரத்துலேயே நாங்கள் வந்து மாவுக்கட்டு போதும் எடுத்துருங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இதே பெரியவங்கன்னா 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 8 மாதங்கள் கூட ஆகலாம் ஒரு எலும்பு முழுதாக கூடி முடிக்கிறதுக்கு. நாங்கள் வந்து பேஷண்ட் வந்து எங்களுக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணும் இல்லை வேறு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சாங்கன்னா அதுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை மாற்றணும்னா அவங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். எலும்பு கூடாமல் போச்சுன்னா அதுக்கு மறுபடியும் தனி ட்ரீட்மெண்ட், அது வேறு மாதிரி. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சாலை விபத்துக்கள் மற்றும் எலும்பு முறிவுகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க எலும்பியல் மற்றும் மூன்று மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், உதவி பேராசிரியருமான டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி நெக்ஸ்ட்டு சர்விக்கல் ஃப்ராக்சர் பற்றி சொல்லுங்கள். கழுத்து எலும்பில் ஃப்ராக்சர்ஸ் அது மாதிரியான என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸால் அது ஆகும், அதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லுங்கள் டாக்டர். கழுத்து எலும்புன்றது பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப முக்கியமான எலும்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தலையில் அடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு இப்போ உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் வந்து பேஷண்ட் இறந்து போய்ட்றாங்கன்னா பேஷண்ட் வந்து இன்றைக்கி அடிபட்டு நாளைக்கு நாளானிக்குள்ளே இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரோக்கு, பேரலிசிஸ் அதெல்லாம் வந்தாலும்
அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சைடில் கை கால் வேலை செய்யலாம், போக போக ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதே வந்து இந்த cervical paraplegiaன்னு சொல்லுவாங்க. cervicalனா கழுத்து எலும்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டு தான் கைக்கு காலுக்கு நரம்புகள் கொடுக்குது. அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகிறப்ப இப்போ ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறதாலும் சரி, இப்போ வண்டியிலேருந்து விழுறதால ஒரு டிஃப்ரெண்ட்டாக விழுவாங்க, கழுத்தில் லேண்ட் ஆகிற மாதிரி விழுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது, கழுத்தில் மட்டும் இருக்க எலும்பு வந்து உடஞ்சிரும். C3 C4 C7 அந்த இடத்துல வந்து உடஞ்சிரும். உடஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா 2 கையும் செயலிழந்து போயிடும், 2 காலும் செயலிழந்து போயிடும். யூரின் மோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. தலைப்பகுதி நல்லாயிருக்கும், அவங்களால பேச முடியும், அவங்களால மூச்சு விட முடியும், எல்லாம் ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் தலைக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. அது வந்து குணப்படுத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இது வரைக்கும் இன்னும் சிகிச்சை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருத்தவருக்கு இன்றைக்கி அடிபட்டு வந்திருக்கவருக்கு அவருக்கு எங்களால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோ நாளில் சரியாகும்னு கேட்பாங்க பேஷண்ட். அது சரியாக 98% சான்சஸ் இல்லை. அதனால தான் cervicalல வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, கழுத்து எலும்புக்கு. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் சைட்டில் வந்து ஒரு ஃப்ராக்சர், ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்கன்னா கழுத்து எலும்பு தான் தூக்குறப்ப அப்படி கழுத்து எலும்பு ஆடிட்டே இருக்க மாதிரி தூக்கக்கூடாது. இந்த மூவிஸில் காட்டுற மாதிரி கழுத்து எலும்பு ஒரு ஆள் ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதாவது குழந்தைய தூக்குற மாதிரி, குழந்தையில கழுத்து ஆடக்கூடாதுன்னு தூக்குவாங்கள்ல பச்சிலம் பிறந்த உடனே, அதே மாதிரி தான் அந்த பேஷண்ட்டையும் தூக்கணும். நீங்கள் கழுத்தில் எலும்பு முறிஞ்சவர் ஆனால் வந்து அந்த cervical cord டேமேஜ் ஆகாதவரை வந்து நீங்கள் தூக்குறப்பவே இன்ஜுரி பண்ணிவிடுவீங்க. நீங்கள் பண்ணுற இன்ஜுரி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த பேஷண்ட் அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நரக வேதனை அனுபவிப்பாருங்க. அதனால் அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். யூரின் டியூப்லேயே தான் இருக்கணும், மோஷன் வந்து யாராவது இது பண்ணணும், அது கூட ஒரு நர்சிங் ஸ்டாஃப் ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து பேச முடியும், அவங்களால வந்து இருக்க முடியும், பட் ஆனால் அவங்களுக்கு மூளை கூட நல்லா வேலை செய்யும், ஆனால் வந்து அவங்களால வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ கழுத்து எலும்பில் வந்து நாங்கள் சிகிச்சை முறைகள் பார்த்திங்கன்னா லேசாக எலும்பு முறிவு ஏற்பட்டால் நாங்கள் இமீடியட்டாக சிடி ஸ்கேன் MRI அதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். பேஷண்ட்டுமே கழுத்து எலும்பு வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் சீரியஸாக வச்சுருக்கோம், ஒரு டெங்கு காய்ச்சல் சீரியஸாக வச்சுருக்கோம்னா கழுத்து எலும்பு அது சாதாரணமாக நினச்சிட்டு கடந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கு சொல்கிற ட்ரீட்மெண்ட் எதர் ஒரு காலர் போட சொல்கிறதாவோ, இல்லை வந்து 4 வீக்ஸ் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். சில பேருக்கு 6 வாரம் பெட் ரெஸ்ட், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், எதுவுமே பண்ணக்கூடாது, பெட்டை விட்டே நவரக்கூடாதுன்னு சொல்லுவோம்னா அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாமல் சப்போஸ் வந்து எலும்பு போயிட்டு அந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது மில்லிமீட்டர் அளவு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இடிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இந்த ஆக்சிடென்ட்ஸால் மட்டும்தான் அந்த கழுத்தெலும்பில் பாதிப்பு வருமா? வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்களில் இந்த பாதிப்பெல்லாம் இருக்கும்? கீழே விழுறது வேறு இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? கழுத்தெலும்பு சுற்றி இருக்கிற வந்து ஆக்சிடென்ட்டுன்றது வந்து ஒரு 25 வயசு வாலிபர் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு ஆகிற விஷயம். அப்படி இல்லாமல் வேறு யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து அந்த நரம்பு சுற்றி இருக்கிற ஒரு டியூமர்னால் உங்களுக்கு ஒரு புற்றுநோய் கற்றி, இல்லைனா ஒரு காசநோய் வந்து எல்லாம் கழுத்தெலும்பில் பாதிக்கலாம். அது பாதிச்சிச்சுன்னா அது வந்து மறுபடியும் அந்த ஸ்பைனல் கார்டை கம்ப்ரெஸ் பண்ணும். வேறு இந்த யூஸ்வலாக ட்ராமானா இந்த ஆக்சிடென்ட்ஸ் மட்டும்தான். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில காரணங்கள் மட்டும்தான் காமனாக வருது. டியூபர்குலோசிஸ்னால வரலாம், இல்லைனா வந்து இந்த டியூமர்ஸ் கழுத்து அந்த ஸ்பைனல் கார்ட்லேயே சில புற்றுநோய்கள் வளரும். அப்படியே வளர்ந்துச்சுன்னா திடீர்னு கை கால் செயலிழந்து போயிடும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கோர்ஸுமே இதே மாதிரி தான். அவங்களுக்குமே கை கால் வரலைன்னா ரெக்கவர் பண்ணுறது சான்சஸ் கம்மி. அதனால தான். ஓகே டாக்டர், இப்போ அந்த கழுத்து எலும்பில் தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எவ்வளோ சீரியஸாக நம்ம அதை எடுத்துக்கணும்? நிறைய பேர் தலைக்காணி நிறைய வச்சு அப்படிலாம் தூங்குவாங்க, இல்லை சாஞ்ச மாதிரியே இருப்பாங்க, அதுதான் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுன்னு இருப்பாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஆபத்து கொடுக்கும் டாக்டர்? கழுத்தெலும்பு தேய்மானன்றது வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம். நான் வந்து ஃப்ராக்சர்னு சொல்கிறது வந்து இதனால் ஃப்ராக்சர் ஆகுமா? ஆகாது, வீக் ஆகுறது ஆகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் நம்ம இதையும் சேர்த்துக்க கூடாது. அது வந்து 100% ரிஸ்கி, ரொம்ப மோசமானதுன்னு சொன்னால் கழுத்தெலும்பு தேய்மானம் ஜஸ்ட் ஒரு 10% வச்சுக்கலாம். அது 10% சில பேருக்கு அது வலிச்சிட்டே இருக்கும், சில பேருக்கு தொந்தரவு கொடுக்கும், சில பேருக்கு வந்து கையில் வலி பரவலாம், சில பேர் வாழ்க்கையே பாதிக்கலாம், அது வேறு. பட் அந்த ஆக்சிடெண்ட்டில் வர அளவுக்கு இதில் மோசமாக இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து 18 வயசுலேருந்து சரி 30 வயசுலேயும் கழுத்து வலி வரலாம். அவங்களுக்கும் தேய்மானம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது டாக்டர்கள் உங்களுக்கு சொல்லலாம். தேய்மானத்துக்கு வந்து நம்ம வந்து திடீர்னு தடுத்துட முடியாது, இப்படி வராமல் இருக்கிறது. தள்ளி வேணால் போடலாம்,
லைக் இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிக்குது. லைக் வந்து 20 to 35 இயர்ஸ் வரைக்கும் வரக்கூடாத கழுத்து வலியெல்லாம் வந்து அவங்க பண்ணுற ஹெவி ஒர்க்னால சீக்கிரமாக அவங்களுக்குலாம் வந்து கழுத்து வலி வந்துடுது. அதே வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே வர தேய்மானத்தில் கழுத்து வலி சகஜமானது, நிறைய பேருக்கு இருக்கலாம். அவங்க வந்து அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து கழுத்துக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் போதும். அது கழுத்து சுற்றி இருக்கிற வந்து எலும்பு ப்ளஸ் பகுதிகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா அந்த வலி இல்லாமல் அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்தேன். ஓகே டாக்டர், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பு எலும்பில் ஏற்படுற ஃப்ராக்சர்ஸ், மோஸ்ட்லி வயசானவங்க கீழெல்லாம் விழுந்துட்டா அவங்களுக்கு இடுப்பு எலும்பில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இடுப்பு எலும்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமரில் இருக்கிற நெக் ஆஃப் ஃபீமர் இன்டர்ட்ரோகான்ட்ரிக் ஃப்ராக்சர் நாங்கள் 2 வகையில் சொல்லுவோம். இடுப்பு எலும்பில் மீதி இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது இடுப்பு எலும்பு சுற்றி. பட் ஆனால் காமனாக வர்றது ஒரு 70 வயசுக்கு மேலே இல்லை 65 வயசுக்கு மேலே இந்த ஃப்ராக்சர்ஸ் தான் காமனாக வரும். அவங்க வந்து வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு பாத்ரூமில் தண்ணி வழிக்க விழுந்திருப்பாங்க. நேற்று வரைக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க. நேற்று வரைக்கும்னா நேற்று கீழே விழுற காலையில் early மார்னிங் ஒரு பாத்ரூம் போகிறப்ப வழிக்கு விழுந்திருப்பாங்க. நேற்று வரைக்கும் அவங்க தன் வேலையை தானே செஞ்சுப்பாங்க. போய் தண்ணி எடுக்கிறதோ சரி, வெளியே போய் கடைக்கு போகிறதோ கோயிலுக்கு போகிறதோ அதெல்லாம் பண்ண முடிகிற பேஷண்ட்டு இந்த இடுப்பெலும்பு உடஞ்ச இமீடியட்டாக அவங்களால நடக்க முடியாது. படுத்த படுக்கையாக கன்வெர்ட் ஆகுறாங்க அவங்க. சரி லேசாக தானே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஹோம் மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூட இருக்கவங்களாம் யூஸ்வலாக 70-75 வயசுக்கு மேலே இருக்கவங்க, மிடில் கிளாஸ் மற்றும் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து இதுக்காக வந்து அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது இல்லை. நான் நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தா ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு நாங்கள் ஒன்று சொல்கிறோம்ல, அதை நான் சொல்லுவேன். அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல, இந்த வயசில் தாங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு அந்த 70 வயசில் ஒருத்தருக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா மாவு கட்டு போடுறதோ ரெஸ்ட்டோ வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அறுவை சிகிச்சை மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். 100% ஆல்மோஸ்ட் 95 to 100% எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை மட்டும்தான் மேற்கொள்ளணும். அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எலும்பு முறிஞ்ச பகுதியை எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி, ஒரு மெட்டல் பால் மாதிரி வைப்பாங்க. இல்லைன்னா எலும்பு முறிஞ்ச பகுதியில் வந்து ஒரு பிளேட் மட்டும் ஸ்க்ரூ மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ்னால் அது சரி பண்ணுறதுக்கு, எலும்பு வந்து ஒட்டுறதுக்கு அது அந்த பிளேட் அண்ட் இது வந்து வேலை செய்யும். இப்போ அந்த சர்ஜரி அறுவை சிகிச்சை ஏன் மேற்கொள்ளணும், இல்லை கொள்ளாமலே விடலாமே, நம்ம வீட்டிலேயே ரெஸ்ட் கொடுத்து ஒரு 3 மாதம் ரெஸ்ட் கொடுத்தா போதுமே நினைப்பாங்க நிறைய பேர். என்ன ஆகுனா அந்த மாதிரி வயசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சோடியம் லெவல்னு ஒன்று குறைய ஆரம்பிக்கும். சோடியம்னா அவங்களோட புத்திமதி, அவங்களோட சுயநினைவுலாம் அதை தான் கண்ட்ரோல் பண்ணும். 4-5 நாள்லேயே வந்து அவங்களோட சோடியம் லெவல் கம்மியாகிறதால அவங்க டிஸ்ஓரியன்டட், லைக் அவங்க மாற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு யார் என்னன்னு தெரிய ஆரம்பிக்காது. அவங்களுக்கு பின்னாடி காயங்கள், பேக்கில் காயம், இடுப்பில் பட்டெக்ஸ் ரீஜன்லாம் காயங்கள் ஏற்படும். பெட் சோர்னு சொல்லுவாங்க. ஸோ நிமோனியான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீச்சர், லைக் படுத்துகிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து சளி வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு வர சளி வேறு, அவங்களுக்கு இருக்க சளி ரொம்ப சீரியஸாக வரும். ஸோ இது வந்து ஃபேமஸ் சேயிங் பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை வந்து எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து பெல்லிஸ் வழியாக, அந்த ஒரு மனிதர் ஹியூமன் வந்து வானத்துக்கு போகிறதும் பெல்லிஸ் வழியான்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் வந்துச்சுன்னா பேஷண்ட் வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதம் அளவில் இறந்துருவாங்கன்றது தான் அர்த்தம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா. அதே நாங்கள் சர்ஜிக்கல் மேனேஜ் இப்போ அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணும்னு சொல்கிறல, அது பண்ணால் அதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வலி குறைய ஆரம்பிக்கும். 1 வாரம் 2 வாரத்துலேயே அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன், லைக் நடக்க வைக்கிறது, அவங்களுக்கு அடுத்த தெரப்பி என்னென்னு பண்ணுறதை பார்த்து அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 3 to 5 மாதத்துக்குள்ளே அவங்க தன் வேலையை தானே பார்த்துக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து யூஸ்வலாக வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முதலுதவிகள் என்ன டாக்டர்? எலும்பு முறிவுக்கு ஏற்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு ரோட் சைடில் ஒருத்தருக்கு வந்து அடிபடுது, இல்லை வந்து நீங்கள் பார்க்குறப்ப வந்து வேறு ஒருத்தருக்கு அடிபடுதுன்னா அதோட இன்டென்சிட்டினா எந்த அளவுக்கு அடிபடுது. சில டைமில் வந்து எலும்பு முறிஞ்சு தோல் வழியாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி எலும்பு முறிஞ்சு பாதி எலும்பு வெளியே நீட்டிகிட்டு இருக்கலாம் தோல் வழியாக. அவங்க வந்து பயங்கரமான வழியில் வந்து பேஷண்ட், அதாவது அந்த பாதிக்கப்பட்டவர் இருப்பார். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து ஒரு ஸ்ப்ளிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிண்டிங்னா அங்கே கிடைக்கிற ஒரு தட்டையான ஒரு பொருள்னால் ஒரு ஸ்கேலோ ஒரு தட்டை பிளாங்கோ, இப்போ தட்டையான பொருள் எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு சுற்றி விட்டுறணும். ஒரு டவலோ இல்லைனா ஒரு சின்ன துணியோ அந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ளிண்டிங். இனிஷியல் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாத இடத்துல ஸ்ப்ளிண்டிங்கிறது தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியும். ஸ்ப்ளிண்டிங் வந்து எதை வச்சு வேணாலும், உட்டன் பிளாங்க்ஸ் இருக்கலாம், ஒரு மெட்டல் இருக்கலாம், ஒரு ராட் இருக்கலாம். இப்போ ஸ்பைனல் கார்டு, நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஸ்பைன் வந்து thoracic ஸ்பைன் அடிப்பட்ட மாதிரி, ஸ்பைனல் கார்டில் தான் அடிப்பட்ட மாதிரி பேஷண்ட்டே சில டைமில் சொல்லுவார், முதுகு ரொம்ப வலிக்குது என்னால் உட்கார முடியல அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரியான பொருள், ஸ்ட்ரக்சரில் தூக்குவாங்கள்ல அந்த மாதிரியான பொருள் எதாவது கிடச்சி, ஒரு டேபிள் மாதிரி எதாவது கிடச்சுன்னா அதில் படுக்க வச்சு அவருக்கு ஸ்ப்ளிண்டிங் தான் ஃபஸ்ட் எய்டாக பண்ணணும். ரெண்டாவது வந்து காயங்கள் இருக்குன்னா அதுலேருந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரத்த ஓட்டம் அதிகமாச்சுன்னா அதை வந்து கம்ப்ரெஸ்
கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு துணியோ இல்லைனா ஏதாவது வச்சு அந்த ரத்தம் அழுத்த இருக்க இடத்துல மேலே பிடிச்சி ஒரு கம்ப்ரெஷனில் பிடிச்சிருக்கலாம், ஒரு கட்டு போட்டு விடலாம். இல்லை உங்களுக்கு வந்து அது உங்களால் அழுத்த முடியல, இல்லை ரொம்ப அதிக ரத்தப்போக்கு இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு மேலே இருக்க இடத்துல வந்து ஒரு துணி மாரி வச்சு டைட்டாக கட்டிடலாம். பாம்பு கடிச்சா நம்ம மேலே கட்டுறோம்ல ரத்தம் ஓட்டம் போகக்கூடாதுன்னு, அதே பிரின்சிபல் இதுக்கு ஃபாலோ பண்ணலாம். மேல் சைடில் வந்து கொஞ்சம் டைட்டாக துணி கட்டுறதால ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்காது. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு டாக்டரோ போயிட்டு இதுக்கப்புறம் சந்திக்க சொல்லி பேஷண்ட்டோ இல்லை அவங்க கூட இருக்கவங்களுக்கோ நீங்கள் சொன்னால் போதும். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டோட அசஸ் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு வேறு தலையில் அடிபட்டிருக்கா வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு நாங்கள் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம். எக்ஸ்ரேயில் எலும்பு முறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த எலும்புகள் வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக இம்மொபிலைசேஷன் பண்ணுவாங்க, அது எந்த அளவுக்கு முக்கியம்? எலும்புகள் வந்து அசைவு கொடுக்கலனா மட்டும்தான் எலும்புகள் கூட வாய்ப்புகள் இருக்குது. எலும்பு அசைஞ்சிட்டே இருக்குன்னா கூடாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எலும்பு வந்து கூடிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது வேறு. நம்ம வந்து ஒரு சின்னதாக தோல் பகுதியில் ஒரு காயம் ஏற்பட்டால் அது சரியாகிறதுக்கு 1 வாரம். எலும்பு வந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அது சரியாகிறதுக்கு வந்து 3 மாதங்கள்லேருந்து 6 மாதம் ஆகும். ஸோ ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இம்மொபிலைசேஷன். நாங்கள் மெடிக்கல் எங்கள் ஆர்த்தோ சைடில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு பிஓபி மாவு கட்டுன்னு சொல்லுவாங்க பேசிக் டேர்ம்ஸில். பிஓபி வந்து போடுவோம் கையிலையோ சரி கால் பகுதியிலையோ சரி. அந்த பிஓபி வந்து ஒரு பொசிஷனில் ஒரு மாதிரி தான் போடணும். அதான் ட்ரெயின்டு டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும். பிஓபி நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் போட்டுக்கிறதோ இல்லை யூடியூப்பில் பார்த்து பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னா பிஓபி போடுறதுனால நிறைய பக்க விளைவுகள் இருக்குது, சரிங்களா? அதனால் இம்மொபிலைசேஷன் பண்ணுறதால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் பேஷண்ட்டுக்கு. அதனால் இப்போ நான் அந்த இம்மொபிலைசேஷன் பண்ணுறேன், பேஷண்ட்டுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருதுன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன். நீங்களாக வீட்டில் எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இம்மொபிலைசேஷன் பண்ணால் மட்டும்தான் எலும்புகள் வந்து அதிவேகமாக கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் சார் காட்பாடியிலேருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், நான் சந்திரசேகர் வேலூர்லேருந்து பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஸ்பைனல் கார்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் நீங்க பத்தி இப்ப பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாங்க சார். அது வந்து அந்த ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டது அப்படின்னா எந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்டே டேமேஜ் ஆகுங்கிறது தெரியும். இப்போ சில பேருக்கு இந்த கை கால்லாம் விழுந்து போறதுக்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டு சில போர்ஷன்ஸ் டேமேஜ் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது அடி சீரியஸா பட்டது அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகுங்கிறாங்க. எந்த நர்வ் ஸ்பைனல் கார்ட்ல கட் ஆச்சுன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். அது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இந்த நவீன சிகிச்சை முறைகள் எலும்பு தேய்மானம் இல்லையா, அதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? அண்ட் அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா தள்ளி போடணும். அது தேய்மானம் ஏற்படாம தடுக்க முடியாது as age grows. ஆனா அது தள்ளி போடலாம் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், இதை பத்தி சொல்லுங்களேன். ஓகேங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நன்றி. இப்போ காலர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பைன் போனில் வந்து ஃப்ராக்சர் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து ஏற்படும், அது ஏற்பட்டால் எந்தெந்த மாதிரி ஏற்பட்டால் கை கால் வந்து தோண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. மாடரேட் டு சிவியர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், மாடரேட் டு சிவியர் வெலாசிட்டி இன்ஜுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிவேகத்தில் ஒரு 90 கிலோமீட்டரில் வர காரும் ஒரு 50 கிலோமீட்டரில் வர பைக்கும் நேருக்கு நேர் சந்திச்சு மோதுனா பைக்கில் இருக்கவரும் சரி தூக்கி விளாசப்படுவார். அதுமாதிரி 2 கார் வந்து வேகத்தில் மோதிக்கிட்டால் இவங்க வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க டிரைவர் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் போடலனாலும் ஏர் பேக் வந்தாலும் வரலனாலும் அந்த ஹேண்டில் பார் வந்து நம்ம செஸ்ட்டில் ஒரு கம்ப்ரெஷன் பண்ணும். இருக்கிற மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்பைனை வந்து ஒரு உலுக்கிட்டு போகும், லைக் ஒரு நீங்கள் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆகிட்டு போகும். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பைன் வந்து இன்ஜுரி, ரொம்ப சிவியர் இன்ஜுரி ஆகுறது. டேரெக்டாகவே இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு லாரி ஏறிடுச்சு, ஒரு முதுகு சத்தை ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எலும்புகள் வந்து நசுங்கி அதுக்குள்ளே இருக்க ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற இன்ஜுரியில் தான் ஸ்பைன் யூஸ்வலாக பாதிக்கும், ஏன்னா சுற்றி இருக்கிற மஸ்குலேச்சர்னால. லேசான ஃப்ராக்சர்கள் ஏற்படலாம், பட் ரொம்ப சீரியஸான இன்ஜுரி. இப்போ நான் இப்போ 2 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முருங்கை மரத்தில் ஏறி முருங்கைக்காய் பறிச்சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். முருங்கை மரம் ரொம்ப வீக்கான மரம் தான், ஒரு 40 வயசு இருக்கும் அவருக்கு. கீழே விழுந்த உடனே லேண்ட் அங்கே ஒரு இது மாதிரி ஒரு மாடம் மாரி ஒரு கல் மாதிரி இருந்திருக்கும் பொழுது கரெக்டாக ஸ்பைனல் கார்டு இடிச்சதுக்கப்புறம் அவருக்கு 2 கால் வேலை செய்யலை போயிடுச்சு.
எங்கள் மருத்துவமனைக்கு வராரு. மருத்துவமனைக்கு வந்தவுடனே எங்கள் டாக்டர் பார்க்குறப்ப இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆகிட்டு ஸ்பைன்னா எலும்பு உடஞ்சிட்டு பின்னாடி இருக்க ஸ்பைனல் கார்டும் டேமேஜ் ஆகியிருக்கு. அதை நாங்கள் கண்டறிஞ்சோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கு பின்னாடி இருக்க ஸ்பைனல் கார்டு இந்த எலும்பே போயிட்டு சில டைமில் டேமேஜ் பண்ணும். இல்லைனா அந்த சுற்றி வர ரத்த ஓட்டம், ரத்தப்போக்கு, ரத்த கட்டி இருக்கும்ல, அது டேமேஜ் பண்ணும். டேமேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அது irreversible. அது வந்து சரிப்படுத்த முடியாது. மருத்துவர்களாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டேமேஜ் வந்து சப்போஸ் லைக் ரொம்ப ஆகலை, லேசாக இருக்கிற மூமெண்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னும் ஃபங்க்ஷன் மோசமாகாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற கேசஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும். அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அந்த எலும்பு துண்டுகளை வந்து அந்த ஸ்பைனல் கார்டு கிட்ட போனாலோ இல்லை குத்திட்டு இருந்தாலோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு போஸ்டீரியர் ஸ்டெபிலைசேஷன்ன்றது ஆப்ரேஷன் பேர். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மற்றும் ராடு மாதிரி போட்டு உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வாங்க. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலும்பு தேய்மானம் வந்து எப்படி தவிர்க்கிறது, நவீன சிகிச்சை எதாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எலும்பு தேய்மானத்துக்கு வந்து நவீன சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் இன்னை வரைக்கும் அதுதான் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேர் இப்போ நீங்கள் ஒரு ஐடி இன்ஜினியரோ இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எர்கானமிக் சேர்ஸ்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. எர்கானமிக் சேர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்து வந்து ஒரு பகுதியில் தான் இருக்கணும். உங்கள் எல்போனா அந்த முழங்கை அது வந்து ஒரு பகுதியில் தான் வேலை செய்யணும். உங்கள் கழுத்து வந்து உங்கள் பார்வை வந்து ஒரு ஹைட்டில் தான் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வேலை பார்க்கணும். ஒரு 6 to 8 hours வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த மாதிரி வேறு உட்காந்த இடத்துல வந்து 8 hours 10 hours வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் பிரேக் எடுக்கணும். 30 minutes கொஞ்சம் ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணுறப்ப கழுத்துக்கு ஏற்படுற அந்த எலும்புக்கும் தசைகளுக்கும் ஸ்ட்ரெயினை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால் வேறு என்ன, ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். ஆல்கஹால் பண்ணுறாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். டெய்லி வந்து ஒரு 20 to 25 minutes எக்ஸசைஸ், சூரிய ஒளி படுற மாதிரி. ஸோ விட்டமின் டி வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 10 பேருக்கு எடுத்தால் 5 பேர் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி டேட்டுக்கு நான் சொல்கிறேன். டாக்டர் மருத்துவர்கள் அதிகமாக எடுக்கிறது இல்லை விட்டமின் டி டெஸ்ட்டு. பட் இருந்தாலும் எடுக்கிறவங்களுக்குலாம் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது ஓவராலாக. ஏன்னா நம்ம காலையில் வந்து 8 to 5 ஜாப்னு சொல்கிற மாதிரி காலையில் 8 மணிக்கு முன்னாடியே வந்துடுறோம், 5 மணிக்கு அப்புறம் தான் போகிறோம். சூரிய ஒளி படுறதில்லை, ரெகுலராகவே பல வருடங்கள் படுறதில்லை நம்ம மேலே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டே வரும். கழுத்து தேய்மானம் இதெல்லாம் தான் அதிகமாகும். ஸோ நீங்கள் வெயிலில் நடக்கிறது, நீங்கள் ரெகுலராக ஒரு ஜாகிங் வாக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து தேய்மானத்தை சீக்கிரமாக வராமல் பார்த்துக்கும். எல்லாருக்கும் ஏற்பட போது 45 வயசு 50 வயசில் வர வேண்டியது 30 வயசில் வராமல் 50-60 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு இந்த அடிக்குவேட்டாக வாட்டர் குடிக்கிறது, கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது, போஸ்ட் மெனோபாசல் லைக் மாதவிடாய் முடிந்த பெண்களுக்கு வந்து சப்ளிமெண்டேஷன் கால்சியமே கொடுப்பாங்க. லைஃப் லாங் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. லைஃப் லாங் 45-50 வயசுலேயே வந்துடுது. எத்தனை பேர் வீட்டில் வந்து தாய்மார்கள் வந்து கால்சியம் போட்டுருக்காங்க இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். ஸோ இதெல்லாம் வேறு நவீன சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா அதனால் வர பாதிப்புகள். இப்போ சில பேர் கழுத்து தேஞ்சு போயிட்டு 2 எலும்புக்கு நடுவில் ஒரு ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு வந்து ஒரு நரம்பு அழுத்துது. ஸோ அவர் கேட்டது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கம்ப்ரஸ், எந்த நர்வுன்னு சொல்கிறாரு. சென்டரில் வந்து ஒரு ஸ்பைனல் கார்டு வரும், சைடில் வந்து நர்வ்ஸ் வரும். கழுத்து பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நர்வ் சைடில் போகும். ஸோ இந்த தேய்மானத்தில் வர பிரச்சனை பார்த்திங்கன்னா சைடில் இருக்க நர்வ்ஸை தான் மோஸ்ட்டாக கம்ப்ரெஸ் பண்ணும். ஒரு பக்கம் ஒரு கை மட்டும் வலிக்கும், ஒரு கால் மட்டும் வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கையில் வலிக்காது, இந்த கையில் மரத்து போகும். ஸோ அந்த ஜவ்வு பகுதி வந்து அந்த நரம்பு எந்த அளவுக்கு அழுத்துது, அது எவ்வளோ நாள் அழுத்திட்டுருக்கு, அந்த அழுத்தத்தோட சீரியஸ்னஸ் சிவியாரிட்டியை வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து மாறிட்டு இருக்கும். உங்களுக்கு மாத்திரை கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் லைக் டேப்லெட்ஸ், ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் சொல்லுவோம். ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா கீஹோல் சர்ஜரிஸ்லாம் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது. அதுதாங்க ரீசெண்ட் அட்வான்சஸ். அதாவது நவீன முறை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 5 நாள்லேருந்து 5 சென்டிமீட்டர் இன்சிஷன் தான் கழுத்து பகுதியில் போட்டுட்டு எந்த ஜவ்வு அழுத்திட்டு இருக்கோ அந்த ஜவ்வை மட்டும் எடுத்து விட்டு அந்த நரம்பு ரிலாக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு கைக்கு போகிற நிலைமை வந்து நல்லா வேலை செய்யுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சாலை விபத்துக்கள் மற்றும் எலும்பு முறிவுகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். ஓகே டாக்டர், நம்ம இப்போ தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி அந்த ஃப்ராக்சர்ஸில் ஏற்படுற சர்ஜரி பற்றி, அதாவது அறுவை சிகிச்சை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்படுது, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராருன்னா இமீடியட்டாக டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப அந்த எலும்பு முறிவு எந்த இடத்துல ஏற்படுது, அதாவது ஒரு எலும்புக்கும் வந்து நாங்கள் ஒரு 5-6 பார்ட்ஸ் இந்த இடம் பிரித்து வச்சுருக்கோம். அந்த ஒரு பார்ட்டில் இருக்கிற எலும்பு முறிவு வந்து எந்த விதத்தில் இருக்குது, இந்த மாதிரி இருக்கா, இன்டர்காண்டிலாக இருக்கா, ஸ்பைரலாக இருக்கான்ற மாதிரி அதுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது எந்த பகுதியில் வருன்றது மாதிரி நாங்கள் ஒரு டெசிஷன் வருவோம். இந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டால் இதுக்கு வந்து வெறும் மாவு கட்டு மட்டும்
ட்ரீட்மெண்ட் போதுமா, இல்லை அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு பேஷண்ட்டோட லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது உங்களோட முழங்காலோ இல்லை முட்டியில் வந்து ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னா உங்களோட முட்டி வந்து மடக்கிற டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 to 140-150 டிகிரி உங்களால் மடக்க முடியும். அதே வந்து முட்டி அந்த எலும்பு டிஸ்டல் ஃபீமர் கிட்ட ஒரு எலும்பு முடிஞ்சு நீங்கள் வந்து வெறும் மாவு கட்டு மட்டும் போட்டோம், அந்த ஆர்டிகுலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்னால் பார்த்தீங்கன்னா டயர் மாதிரி உங்களுக்கு டயரை வந்து ரவுண்டாக இருக்குது, ரவுண்டாக இல்லைனா ஒரு குண்டும் குழியுமா டயரே இருக்குன்னா, ரோடை விட்டுருங்க, டயரே இருக்குன்னா எப்படி ஒரு வண்டி போகும் ஒழுங்காக. ஸோ இப்போ வந்து டயரை வந்து ஒரு தேஞ்சு போன டயரோ இல்லை ஏதாவது இஷ்யூ டயரை மாற்றுறாங்கல்ல, அதே மாதிரி தான் எலும்பில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு குண்டு குழியுமா இருக்கும். அதை நாங்கள் மறுபடியும் பழைய மாரி எந்த டயரில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் பழைய மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் மாவு கட்டினாலோ இல்லை ஜஸ்ட் இழுத்தாலோ அந்த மாதிரி ஆகாது. இது வந்து அறுவை சிகிச்சை. அதனால தான் அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கம் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எலும்பு வந்து பழைய பொசிஷன், அனாட்டமிக்கல் பொசிஷன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத மாதிரியே நாங்கள் வந்து அதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கண்ணாடி வந்து கீழே விழுந்துச்சு உடஞ்சிருச்சுன்னா அந்த கண்ணாடியை ஒன்று ஒன்றா ஒட்ட வைக்கிறது எப்படி, கீழே தரையில் வச்சு ஒட்ட வச்சிடலாம். ஒருத்தரை அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப மயக்கம் கொடுக்குறப்ப எங்களுக்கு டைம் ஃப்ரேம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். அந்த மாதிரி நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணணும். பிளேட்டு மற்றும் ஸ்க்ரூ அந்த மாதிரி பொருட்களை வச்சு யூஸ்வலாக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதாவது அந்த பழைய பொசிஷனில் வச்சுட்டு. ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 அரியங்குப்பத்திலிருந்து கணேஷ் பேசுறேன் மேடம். வணக்கம். வணக்கங்க சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு ஆப்ரேஷன் சர்ஜரி வந்து காலில் முறிவு இருக்குது. அதில் பிளேட் வச்சிருந்தாங்க. அதாவது வலது முழங்கால்லேருந்து வலது கணுக்கால், கீழ்கால் இருக்க குறிக்கால் இருக்குல்ல, அது கட் ஆயிடுச்சு. அந்த வச்சாங்க. அதுல வந்து ஸ்க்ரூ வந்து 1 இயர் கழிச்சு 6 மந்த்ஸ் கழிச்சு எடுத்துட்டாங்க ஒரு ஸ்க்ரூ. இப்போ வந்து பிளேட் இருக்கு, 2 சைடும் இருக்கு. இப்ப நடந்தா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ரொம்ப வலி இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா வலி இருந்துச்சு. இப்ப வலி இல்லை. ஆனா இப்ப வந்து ஓடலாமா? இப்ப வந்து நான் வேகமா நடக்க முடியுது. அதாவது எனக்கு வந்து ஓடுறதெல்லாம் கொஞ்சம் தயக்கமா இருக்கு, ஓடினா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு. அது வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பிளேட் வந்து இன்டகிரேட் ஆயிருக்குமா அல்லது அப்படியே ஸ்ட்ராங்கா அப்படியே இருக்குது? இல்ல அது வந்து அதாவது அது வந்து வேற ஏதாவது ஆயிருக்குமா, அதுல அப்படியே தான் இருக்குமா, அது கேட்கிறேன். வீக் ஆயிடுச்சா? நான் வந்து ஃபர்தரா அதை ஓடுனா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எலும்பு வந்து முழங்கால் கிட்ட முறிஞ்சு இருந்துச்சுன்னா அந்த எலும்பு வந்து பழைய பொசிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அந்த எலும்பு வந்து கூடுற டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 to 4 மாதங்கள். இப்போ எத்தனை மாதம் ஆகிருக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி? 5 to 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ சிம்டம்ஸ் எதுவும், அதாவது தொந்தரவு, நடக்கும் போது வலி இல்லை, இல்லை வீக்கம் வரல அப்படின்னா எலும்பு வந்து கூடிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பிளேட்டு ஸ்க்ரூ வந்து எலும்பு கூடுற வரைக்கும் தான் அதோட தேவை இருக்குது. அது வந்து அந்த 6 மாதங்கள் 1 வருஷம் கழிச்சோ அந்த பிளேட்டோட ஸ்க்ரூவோட வேலை முடிஞ்சிடுச்சு. அதனால் உங்கள் பழைய எலும்பே வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆமாங்க, அதனால் நீங்கள் மறுபடியும் நடக்கலாம், நீங்கள் ஓடலாம், ஒரு தொந்தரவும் ஆகாது, ஒன்றும் பண்ணாது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குவாலிட்டி இன்டகிரேட் ஆகிருக்குமா ஆகாதான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சுன்னா அந்த பிளேட் அண்ட் ஸ்க்ரூ வேணால் கூட எடுத்துடலாம். 2 வருஷம் கொஞ்சம் எங்கள் ஒரு 18 to 20-30 வயசில் இருக்கவங்க கிட்ட நாங்கள் சில பேர்கிட்ட உங்களுக்கு வேணும்னா 2 வருஷம் கழிச்சு பிளேட் ஸ்க்ரூ எடுத்துருங்கன்னு சொல்லுவோம், எலும்பு நல்லா கூட்டிடுச்சு. 60 வயசு ஆனவருக்கு எடுக்கலாமா? 63 வயசு இல்லை, அவங்களுக்குலாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது இன்னொரு ஒரு 10 வருஷம் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களால நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடுறதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. நடக்கிறதுக்கு பிளேட் ஸ்க்ரூ இருந்தால் நல்லது. லைக் அதை எடுத்துகிட்டு திடீர்னு மறுபடியும் உடஞ்சிச்சுன்னா அது மறுபடியும் எடுக்கிறதும் ஒரு அறுவை சிகிச்சை தானே. ஸோ அது ஒரு ரிஸ்க் தான். அதனால் நாங்கள் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கே வந்து டைட்டானியம் பேஸ்டு இம்ப்ளான்ட் போடுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி டைட்டானியம்னு இன்னொன்று இருக்குது. டைட்டானியம் போட்டாங்கன்னா லைஃப் லாங் இருக்கலாம் இம்ப்ளான்ட், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டால் தான் இப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான் எடுக்கிறோம். அதனாலயே நான் மறுபடியும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பழைய இது எங்க சர்ஜரி நடந்ததோ அந்த இடத்துல எங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அதுக்கு பிறகு எம்ஆர்ஐ எடுத்தாங்க டாக்டர். ஓ அப்படிங்களா? அதுதான் எம்ஆர்ஐ சில இன்ஸ்டியூட்டில் கம்பேட்டபிள், சில இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடுறது வந்து லைட்டாக ஜாகிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துல வலி எதுவும் இல்லை, உங்களுக்கு மூவ்மெண்ட்டை ஒழுங்காக வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஆரம்பிக்கலாம். சப்போஸ் எலும்பு முறிஞ்ச சைட்டில் வந்து ஒரு வலி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆர்த்தோ டாக்டர்கிட்ட காமிங்க. எலும்பு நல்லா குடிச்சேன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து ஓடவும் செய்யலாம். ஒன்றும் விஷயம் இல்லைங்க. இன்னொன்னு டாக்டர், அதாவது லம்பாடினியோ, அதாவது இடுப்பு வலி, முதுகு வலி, அது அப்பப்போ வந்துட்டு போகுது டாக்டர். உங்கள் வயசு வயசு வந்து 62 இயர்ஸ் இருந்தாலும் 62 இயர்ஸ் சார். 62. அதாவது மாடிப்படியில செங்குத்தா ஏறும்போது மாடிப்படியில ரொம்ப வலி தெரியுது. அது வந்து எதனால டாக்டர்? அதுதாங்க, இடுப்பு எலும்பு தேய்மானன்றது ஒரு காமனான ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே 50 வயசுலேருந்து சில பேருக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் மினரல் வாட்டர் குடிப்பீங்க காமனாக, உங்கள் ஃபுட்டில் வந்து அந்த அடிக்குவேட்டாக இன்னும் ஊட்டச்சத்து இருக்காது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் சொல்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, ஓடலாம் முடியுதுன்னு. நிறைய பேர் வந்து ஓட மாட்டாங்க, வீட்டிலே இருப்பாங்க. அவங்க சன்லைட், அதாவது சூரிய ஒளியே படாது அவங்க உடம்புல. ஸோ அதனால் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இடுப்பு எலும்பு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டே போகும். 30 வயசில் இருந்த உங்கள் இடுப்பு எலும்பு இப்போ இல்லை, புரியுதுங்களா? அதில் பாதி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் 50% ஸ்ட்ரென்த்தில் இருக்க இடுப்புகளுக்கு வந்து நீங்கள் வந்து மெத்தப்பாடி ஏறினாலோ இல்லை வண்டி ஓட்டினாலோ அது வலி வரும் தான். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து முதுகுக்கு வந்து இப்போ சில எக்ஸசைசஸ் இருக்குது, சத்து மருந்துகள்லாம் இருக்குது. அது போட போட ஒரு 3 மாதங்கள் 6 மாதம் ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடுங்க. யோகா பண்ணாக்கா நல்லா இருக்கு டாக்டர். மற்றபடி வைட்டமின் டி உள்ள பொருளை சாப்பிடணும் டாக்டர், உணவு பொருளா? ஆமாங்க, சீ ஃபுட்டில் இருக்குது, வெயிலில் மெயினாக நடக்கணும். சரிங்களா? தெளிவாக சொல்லுங்க டாக்டர். நன்றி டாக்டர். அழைப்பிற்கு நன்றி சார். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து ஃபைனல் கொஷின். இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன். யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்து ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஃப்ராக்சர்னு தெரியுது. அதை ட்ரீட் பண்ணாமல் அதுக்கான ப்ராப்பரான சிகிச்சை எடுத்துக்காமல் இருந்தால் என்னென்ன மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்சர்ன்றது வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடி பீஸ் மாதிரிங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த வந்து இப்போ ஒரு கத்தி மாதிரி ஒரு பொருளை வந்து உங்கள் தொடைப்பகுதி உள்ளே வச்சேன்னா அது என்னென்ன பாதிப்புகள் உண்டாக்கும். அந்த எலும்பு உடஞ்சதே ஒரு பெரிய பாதிப்பு தான். அது இல்லாமல் சுற்றி இருக்கிற தசைகள், இரத்த குழைகள் இதெல்லாம் கட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு எலும்பு உடஞ்சிருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஓகே நம்ம நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், நாளான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு தள்ளி போடுறதுக்கு வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஷார்ப்பான பீஸ் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நரம்பில் குத்துச்சுன்னா உங்கள் கை கால் வராமல் போகலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து இந்த எலும்பு கூடுறதுக்கே 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகும். நரம்பு பாதிப்பு வந்துச்சுன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். வேலைக்கு போக முடியாது உங்களால் ஒரு பெண்ணு பிடிச்சி எழுத முடியாது கையில் அடிபட்டுச்சுன்னா. உங்களுக்கு அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு பாதிப்பு, இரத்த குழாய் பாதிப்பு, இந்த எலும்பு முறிவு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் உங்கள் எலும்பு மாறி கூடிடும், கை கால் வளைஞ்சி போகும், அதெல்லாம் ஆகலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சாலை விபத்துகள் மற்றும் எலும்பு முறிவுகள் பற்றிய நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி.